துணை அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பதிவு என்னவென்றால், வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 ஸ்லோகங்கள் இந்த நேரத்தில் சொல்லி பாருங்கள். மந்திரங்களை சொல்வது தெய்வ சக்தியுடன் நம்மை ஒன்று செய்யும். ஆனால் இந்த மந்திரங்கள் முழுமையான பலனை தர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில நேரங்களில் சொல்வது சிறப்பு. தினமும் 3 வேளையும் வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு நிமிடங்களை தவிர விடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சாஸ்திரங்கள் நேரம் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டு உள்ளது. சில குறிப்பிட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியன. அதிலும் அதிகாலை நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யப்படும் பூஜைகள், வழிபாடுகள் உள்ளிட்டவைகள் அதிக பலனை தரக்கூடியவை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் காலையில் ஒரு சில குறிப்பிட்ட நிமிடங்களில் நாம் நினைக்கும் விஷயங்கள் அப்படியே நடக்கும் என வேதங்கள் சொல்கின்றன. திரிகால சந்தியா நேரங்களில் ஓதப்படும் மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் என வேதங்கள் சொல்கின்றன. திரிகாலம் என்பது காலை, பகல், மாலை ஆகிய வேளைகளில் 2 காலங்கள் கூடும். இடம் குறிப்பாக காலையும் இரவும் காலையும் கூடும். அதிகாலை வேளை பகல் வேளையும் கூடும். உச்சிக்கால வேளை பகலும் இரவும் கூடும். மாலை வேளை என 3 வேளைகளும் சொல்லப்படும். மந்திரங்களுக்கு சந்தியோ உபசனம் என்று பெயர். இந்த சமயங்களில் இயற்கையோடு நம்மை ஒன்றுபடுத்தி கொண்டு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்வதால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதுடன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையை மாற்றும் 3 ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது, காலை எழும்பொழுது நம் கைகளை 2 கைகளையும் விரித்துவிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். கராக்ரே பஷதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்த பிரபாதே கர தர்சனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் மீதி ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு இந்த பலனை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று நான் பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.